சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நீதிமன்றத்தில் நீதிபதி திமுகவின் எம்பியை கண்டித்துள்ளார். எதற்காக, என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலின் பொழுது வேலூர் மக்களவை தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக போட்டியிட்டவர் தற்பொழுது நீர்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் மகன்தான் போட்டியிட்டார். கதிரானந்த் போட்டியிட்டார். அப்பொழுது அவரது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கதிரானந்திற்கு நெருக்கமாகவும் பினாமி என்று கூறப்படக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் என்பவரது சிமெண்ட் குடோனில் இருந்து 11 கோடியும் கைப்பற்றப்பட்டது. இந்த 11 கோடி என்பது தேர்தலின் பொழுது பணப்பட்டுவாடா, அதாவது ஓட்டிற்காக பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்குவதற்கு இந்த ஏற்பாடு என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அந்த தேர்தலையும் ரத்து செய்தனர். ஆனாலும் கூட 2வது முறை அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தேர்தலில் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் நடைபெற்று அந்த தேர்தலில் கதிரானந்த் அவர்கள் வெற்றி பெற்றார். இது பணமின் ஆதிக்கம் என்றும் அப்பொழுது கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இப்பொழுதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலும் முடிந்துவிட்டு மீண்டும் அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்று விட்டார். ஆனால் அந்த வழக்கு இன்னமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் நிச்சயமாக ஒன்றை கவனத்தில் கொண்டு செயல்படுத்த வேண்டும். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் தேர்வு செய்யப்படக்கூடிய நபர்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தவறான இருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்தால் அவர்கள் சுயநலத்திற்காகத்தான் செயல்படுவார்கள். ஒரு அரசு அதிகாரி, அதாவது விஏஓ, தாசில்தார் போன்ற அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிவிட்டால் என்றால் 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அந்த வழக்கு முடியும் வரை அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். மீண்டும் அந்த பணிக்கு திரும்ப வேண்டும் என்றால் அவர் மீது தவறு இல்லை என்பதை நிரூபித்து விட்டுதான் அவர் அந்த பணிக்கு செல்ல முடியும். ஆனால் அரசியல்வாதியோ அப்படி கிடையாது. 5 ஆண்டுகள் ஆல்ரெடி முடிந்துவிட்டது. மீண்டும் 2024 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்து விட்டார். சரி, இதற்கும் நீதிமன்றம் எச்சரிக்கை செய்ததற்கும் என்ன காரணம்? கிட்டத்தட்ட 24 வழக்கறிஞருடன் பெரும் படையுடன் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார் கதிரானந்த் அவர்கள். இந்த வழக்கு அடுத்த மாதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவர் குற்றவாளியா நிரபராதியா என்பதை தீர்மானம் செய்வதற்கு. ஆனால் இதற்காக இத்தனை வழக்கறிஞர்களை வரவழைத்து எதற்காக நீதிமன்றத்தை கவனத்தில் திசை திருப்ப வேண்டும் என்று கேள்வியை நீதிமன்றம்